வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜி டெட் ஃபிசிக்ஸில் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் யூசஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது என்னென்னா, சின்ன எனர்ஜி ஜென்ரேட்டர். ஓகேவா? ஸோ a transformer is an electrical device to changing the voltage level and alternating current AC without alternating the frequency. So frequency change பண்ணாமல் voltage current changing the voltage level. ஓகேவா? voltage level சேஞ்ச் பண்ணுறோம், நம்ம I சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ frequency நியூ, voltage V, alternating current I. current IEV, number of turns இதுக்கான. ஓகேவா? நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, கரண்ட்டு, வோல்டேஜ் V. இந்த மூணுத்துக்குமான ரிலேஷன்ஸ் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்மக்கிட்ட ரெண்டு வகையான டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப், ஒன்று ஸ்டெப் டவுன். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னா, மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது. ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்ன? ஒரு கரண்ட் கேரிங் காயிலுக்குள்ளே, ஓகேவா, ஒரு கரண்ட் கேரிங் காயிலுக்குள்ளே கரண்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அதுக்குள்ளே இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும், ஃப்ளக்ஸ்னால இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ widely used a power transformer and distributed to step up and step down AC voltage. ஸோ கரண்ட்டு நமக்குனாலே ஏசி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில். ஸோ ஏசி ப்ரிஃபரபிள். ஸோ ஏசி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இஸ் அ டிவைஸ் that transfer electrical energy from one circuit to another circuit through the electric magnetic induction. ஸோ எதை வழியாக ட்ராவல் பண்ணது? எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வழியாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இதை டீட்டெயிலாக நம்ம படி பண்ணணும். ஓகேங்களா? ஓகேவா? சேஞ்சிங் த வோல்டேஜ் லெவல் வைல் கீப்பிங் த ஃப்ரீக்வன்சிஸ் கான்ஸ்டன்ட். ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு வோல்டேஜ் லெவலை ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் பண்ணும்போது கரண்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஈஸியாக. ஒரு சர்க்யூட்லேருந்து இன்னொரு காயிலுக்கு, ஒரு ப்ரைமரி காயிலேருந்து செகண்டரி காயிலுக்கு. ஸோ அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் ரெண்டு காயில் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஒன் இஸ் ப்ரைமரி அண்டு செகண்ட் இஸ் செகண்டரி காயில். wounded with the aluminum and laminated iron core. AC primary produce changing flux, inducting voltage in secondary. ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு காயில் இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு காயில். ஸோ இது செகண்டரி காயில். wounded the coil. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு டெர்மினல் வோல்டேஜ் கொடுத்துருப்போம், இன்புட் வோல்ட் நம்ம இப்படி போட்டிருப்போம் டயக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா. ஓகேவா? செப்பரேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இன்புட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் எடுப்போம். ஸோ இங்கே நம்ம கரண்ட்டு கொடுக்கும்போது இது வழியாக போயிட்டு அப்போ இங்கே ஒரு இஎம்எஃப். ஸோ இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை க்ரியேட் பண்ணும். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த காயிலை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால இப்போ இங்கே ஒரு இஎம்எஃப் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே டிஸ்டர்ப் பண்ணுறதுனால இங்கே ஒரு இஎம்எஃப் க்ரியேட் ஆகிருக்கும். The primary coil is connected in input source AC, usually in a copper wire. Secondary coil is connected to the load, that is applications. Okay, voltage induced in the coil is mutual induction. So இதில் வந்து mutual induction தான் நமக்கு வரும். Iron core, the providing a path of magnetic flux between the primary and secondary coil. இந்த iron core அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே நம்ம ஒரு காயில் வச்சோமா, இங்கே ஒரு காயில் வைக்கிறோமா, கரெக்டாக? இந்த ரெண்டு இதில் கிடைக்கிறது இஎம்எஃப் இருக்கு இல்லையா, இது 100% இதுக்குள்ளே போயிட்டுருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ அது சரியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, கரெக்டாக நிறைய கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அயன் கோர், ஒரு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை வைக்கிறோம். என்ன மெட்டீரியல் வைக்கிறோம்? ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை நம்ம வைக்கிறோம். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இஎம்எஃபை கரெக்டாக கொண்டு போய் இதில் சேர்த்து விட்டுடும். ஓகேவா? ஸோ கன்சிஸ்ட் ஆஃப் தின் லேமினேட்டட் ஷீட் ரெடியூஸ் எடி கரண்ட். இந்த எடி கரண்ட் பற்றியில் நம்ம போட்டிருக்கோம் வீடியோ, ஸோ செக் பண்ணிக்கோங்க.
ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபல் சொன்ன மாதிரி தான். எனவே சி flows through the primary coil, it produces changing magnetic flux in the iron core. Correct. The changing flux linked with the secondary coil induces the EMF of Faraday's law of electromagnetic induction. இது எப்படி எழுதலாம்? வோல்டேஜுக்கும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன். வோல்டேஜ் இன் primary coil, secondary coil, voltage in secondary coil, Vs, voltage in secondary coil equal to number of turns in secondary coil. Next, voltage in primary coil is equal to voltage in primary coil. So the Vp is equal to Np, Vs is equal to Ns. சரியா? ஸோ அங்கே Vp அப்படிங்கிறது primary voltage, இதை நான் சொல்லிட்டேன். ஸோ primary voltage, Vs அப்படிங்கிறது secondary voltage, Np அப்படிங்கிறது number of turns in primary coil, Ns அப்படிங்கிறது number of turn in secondary coil. ஸோ இது ஸ்டெப் அப்புக்கு, ஸ்டெப் டவுனுக்கு, ஓகேவா? ஸ்டெப் அப்புக்கு ஸ்டெப் டவுனுக்கு வோல்டேஜோட வேரியேஷன்ஸ் இது, ஓகேவா? த ரேஷியோ ஆஃப் த வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இது நமக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ கரண்ட் ரிலேஷன்ஸ் ஏன்னா ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் ஒருவேளை லாஸே கிடையாது, அப்படியே கரண்ட் நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அவுட்புட் அப்படியே கிடைக்குது. கண்டிப்பாக இப்படி கிடைக்க போகிறதில்ல. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஒரு இதுக்கு சொல்கிறோம். ஸோ ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படியே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ என்ன இருக்கும்? ஐஎஸ் டிவைட் பை ஐபி இஸ் ஈக்குவல் டு என்பி டிவைட் பை என்எஸ் அப்படின்னு எழுதுகிறான். ஐபி அப்படிங்கிறது பிரைமரி கரண்ட், ஐஎஸ் அப்படிங்கிறது செகண்டரி கரண்ட், ஓகேவா? பவர் ரிலேஷன் படி எழுதுனோன்னா P is equal to V into I, கரெக்டா? ஸோ the PV, ஸோ P into I, ஸோ VS செகண்டரிக்கு ப்ரைமரிக்கு இப்படி எழுதிக்கலாம், கரெக்டா? ஸோ இப்போ இதுக்கெல்லாம் எஃபிஷியன்சி இல்லை. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலே பார்த்தோம் அப்படின்னா கூட ஸோ அப்போ வோல்டேஜுக்கு இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கு கரண்ட்டுக்கு இங்கே வோல்டேஜுக்கு விபி டிவைட் பை விஎஸ், இதை இப்படி எழுதிக்கலாமா? நம்ம போய் எழுதிக்கலாம். விபி டிவைட் பை விஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஎஸ் டிவைட் பை ஐபி ஈக்குவல் டு என்பி டிவைட் பை என்எஸ். மொத்தமாக நம்ம எழுதுறோம். வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ப்ரைமரி voltage inversely proportional to primary current, directly proportional to number of turns, ஓகேவா? அதே மாதிரி secondary voltage is inversely proportional to secondary current is directly proportional to number of turns. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா efficiency and losses. Loss is really real transformer is induced as a copper loss. ஸோ எனர்ஜி லாஸ் கண்டிப்பாக இருக்கும். இதுதான் ஹீட் லாஸ். H is equal to I square R, H is equal to I square RT அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். Efficiency loss is really transformer induced copper loss, I square R loss caused by the resistance of the primary and winding, secondary winding. So iron loss is a hypothesis loss and eddy current loss. ஸோ இந்த ரெண்டு லாஸுமே நமக்கு இருக்கும். ஸோ லீக்கேஜ் ஆஃப் ஃப்ளக்ஸ், நாட் ஆல் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் போத் காயில், சம் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் இன்டு சரௌண்டிங். கரெக்ட், அதான் சொன்னோம், முன்னாடியே சொன்னோம். ஸோ சம் லாஸ் அப்படின்னு ஒரு இது ஃப்ளெக்ஸில் அப்படியே க்ரியேட் ஆகுது, 100% அப்படி க்ரியேட் ஆக போதும் இல்லை, சம் ஃப்ளெக்ஸ் வந்து லாஸாக இருக்கும். ஸோ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா அவுட்புட் பவர் டிவைட் பை இன்புட் பவர் இன்ட்டு 100, eta is equal to output power by input power is equal to 100%. Efficiency around 95 to 80% for large transformers. So efficiency can be improved using low resistance winding, laminated core. So and minimizing the leakage flux, ஸோ இதான் லாஸ்க்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பவர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸ்டெப் அப் வோல்டேஜ் பவர் ஸ்டேஷன், ஸ்டெப் டவுன் ஹோம் அப்ளைன்சஸ் யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரானிக்ஸில் வோல்டேஜ் ரெகுலேஷன் சர்க்யூட்டில் எலக்ட்ரிக் சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம்.
isolation of electric isolation between two circuits of safety. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி லாஸஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர். எனர்ஜி லாஸ் எஃபிஷியன்சி படித்தோம். த டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஹைலி எஃபிஷியன்சி டிவைஸ் தட் ஏசி வோல்டேஜ் கன்வெர்டட் கன்வென்ஷன்ஸ் பட் தே ஆர் நாட் பர்ஃபெக்ட். தெரியும், இப்போ தான் சொன்னோம். Like some energy is lost due to the electrical and magnetic effect. Understanding the losses of the circuit is using efficient transformer loss is reduced efficiency and increasing the operating cost. Minimizing the losses in essential for a power distribution system. So transformer loss வந்து நம்ம குறைக்கிறது தான் நமக்கு எப்பவுமே வந்து நல்லது. அப்போ தான் நம்ம வந்து நிறைய கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் வித்தவுட் லாஸ். வித்தவுட் 100% கிடையாது. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் லாஸ் கம்மி பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், அனுப்ப முடியும். டைப் ஆஃப் லாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துறது தான். அதுதான் கேட்டுக்கிட்டே P is equal to I²R + I²R. இது வந்து இதுனா ப்ரைமரிக்கு, இதுனா செகண்டரிக்கு. ஸோ ரெண்டுத்தோட லாஸும் கரண்ட் மேக்னிடியூட், விண்ட் மேக்னிடியூட். ஸோ ப்ரைமரிக்கு செகண்டரிக்கு. ஸோ அயன் லாஸில் பார்த்தோம் அப்படின்னா occurs அயன் கோர் டியூ டு த ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ ரெண்டு லாஸ் பார்த்தோம். ஹைப்போதிசிஸ் லாஸ் இஸ் caused பை த மேக்னடைசேஷன் ரிவர்சல். ஸோ ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் பண்ணும்போது நமக்கு வர இது ஓகேங்க, கரண்ட் ரிவர்ஸ் பண்ணுறம்போது நம்ம வர கிடைக்கிறது. அதுக்கடுத்து டிபெண்ட்ஸ் ஆஃப் ஆன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் கோர் மெட்டல் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ P is equal to VH is equal to B maximum into F. B maximum into F. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எடி கரண்ட் லாஸ் அதே தான். PE is equal to B² maximum T² F². T அப்படிங்கிறது திக்னஸ் ஆஃப் த லேமினேஷன் ஸ்கோர். லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் இட்ஸ் நாட் ஆல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு போத் காயில். சம் ஆஃப் லீக்கேஜஸ் இருக்கும். ஸோ அதை ஸ்டெரி லாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். வைப்ரேட்டிங் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர், எடி கரண்ட் இன் த டேங்க் ஆர் த மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மினிமைஸ் அந்த லாஸை மினிமைஸ் பண்ண நம்ம என்ன பண்ணலாம், கோர் லாஸை மினிமைஸ் பண்ண காப்பர் லாஸ் தட் இஸ் கரண்ட் லாஸ் ஹீட்டை என்ன பண்ணலாம், யூஸிங் லோ ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டர்ஸ் இன்க்ரீஸிங் த திக்னஸ் ஆஃப் த வயர். திக்னஸ் ஆஃப் த வயர் இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும், ஸ்கின் எஃபெக்ட் வரும். அதுவும் இருக்குது. ஸோ ஹைப்போதிசிஸ் லாஸ் என்ன, யூஸ் அ சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் விச் இஸ் லோ ஹைப்போதிசிஸ் யூஸ் பண்ணலாம். எடி கரண்ட் லாஸஸ் என்ன, யூஸிங் தின் லேமினேட்டட் கோர் ஷீட்ஸ். ஓகேவா? எடி கரண்ட்னா நம்ம என்ன படிச்சிருப்போம். லீக்கேஜ் ஃப்ளக்ஸ், லீக்கேஜ் ஆப்டிமைஸ் த காயில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் கோர் டிசைன்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணோம்னா டிரான்ஸ்ஃபார்மரோட லாஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் 100% எஃபிஷியன்சி வரலான்னா கூட அட்லீஸ்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 95 to 98% நம்மளால் என்ன பண்ணலாம், அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் தட் இஸ் அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் இன்டு 100. ஸோ ஐடியல் எஃபிஷியன்சின்னு வந்தால் அது 100% இருக்கும். ஓகேவா? நம்ம நார்மலாக 95 to 98 யூஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணுறோம், அச்சீவ் பண்ண நம்மளால ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அப்படின்னு வந்தால் டிரான்ஸ்ஃபார்மர் சேஞ்சிங், டிரான்ஸ்ஃபார்மர் எதை சேஞ்ச் பண்ணும், வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணும். கரெக்டாக? VS டிவைட் பை VP அப்படின்னா என்ன, VS டிவைட் பை VP அப்படின்னா என்ன, VP இதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், NS டிவைட் பை NPக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் எப்பவுமே VSஐ விட VP அதிகம். கரெக்டாக? ஸ்டெப் அப் பண்ணிவிடும் வோல்டேஜ். நெக்ஸ்ட் கரண்ட் இன் a secondary coil, second current in a secondary of ideal transformer என்ன பண்ணும், current in secondary ideal. so IS divided by IP, IS divided by IP is equal to NP divided by NS. current வந்து inversely proportional சொன்னோம் இல்லையா. நெக்ஸ்ட் power in a ideal transformer, power in a ideal transformer that is என்ன வரும், VP divided
by VPIP is equal to VSIS. VPIP divided by VSIS. ஓகேவா? laminated iron core is transformer reduce. எதை reduce பண்ணும்? laminated iron core iron loss reduce பண்ணும். iron losses reduce பண்ணும். efficiency of a large transformer is typically நமக்கு தெரியும் 95 to 98 தான், 100 கிடையாது. next leaking flux in a transformer causes flux எதை பண்ணும்? loss of voltage. கரெக்டா? power loss due to the resistance of the winding of coil, copper loss. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்டா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அயன் லாஸ் இஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர் இன்டியூஸ்டு. என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்? இது என்ன பண்ணும்? ஸோ அயன் லாஸ் ஹைப்போதிசிஸ் லாஸ் ப்ளஸ் எஃபிஷியன்சி எடி கரண்ட் லாஸ். ஸோ எனர்ஜி லாஸஸ் இன் எனர்ஜி லாஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? ஹைப்போதிசிஸ் லாஸ் டிபெண்ட்ஸிங் ஆன் எது? பி மேக்ஸிமம் பவர் 1.6 இன்ட்டு ஃப்ரீக்வன்சி. அதான் பி மேக்ஸிமம் ஹோல் பவர் 1.6 இன்ட்டு எஃப். ஓகேவா? இதை இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எடி கரண்ட் லாஸ் இஸ் ரெடியூஸ்ட் பை எடி கரண்ட் லாஸ் எதுக்கு? லேமினேட்டட். இது எதை வச்சு ரெடியூஸ் பண்ண முடியும்? லேமினேட் கோரை வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டெரி லாஸஸ் ரைசஸ் டியூ டு எது? காயில் வைப்ரேட்டிங் அண்ட் மெட்டாலிக் பாட். காயில் வைப்ரேட்டிங் அண்ட் மெட்டாலிக் பாட். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா காப்பர் லாஸ் ஆகும் ஃபார்முலா I square R. கரெக்டாக? I square R. Total efficiency E is equal to output power divided by input power into 100. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த யூனிட்டை டிரான்ஸ்ஃபார்மரில் தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக்ஸ். ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்மர் அண்டு டிரான்ஸ்ஃபார்மரோட எனர்ஜி லாஸ்.